வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வரலக்ஷ்மி பூஜைக்கு தேவையான அனைத்து பொருளும் நீங்கள் ஒரே இடத்துல ஆர்டர் பண்ணி வாங்கலாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா வித்தின் 1 or 2 டேஸ்லேயே உங்கள் கைக்கு பொருள் வந்துடுங்க. எல்லா பொருளும் ஒரே இடத்துலையே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இப்போது லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்ஸாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் பார்க்குறோம். இந்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா 2024 நியூ கலெக்ஷன்ஸ், லேட்டஸ்ட்டு கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த ஃபேஸ் பாருங்கள், அவ்வளோ தத்ரூபமாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக டெக்கரேட்டட் ஃபேஸுங்க இது. இதை நீங்கள் வாங்கி அப்படியே வச்சு பூஜை செய்யலாம். இந்த ஃபேஸ் பாருங்கள், இதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி பல வகை ஃபேஸஸ் டிசைன்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க. இதில் டெக்கரேட்டட் ஃபேஸஸும் இருக்குது, டெக்கரேட் பண்ணாத ஃபேஸும் காட்டுறோங்க. இதில் எந்த ஃபேஸ் உங்களுக்கு பிடிச்சாலும் நீங்கள் உடனடியாக ஃபோன் பண்ணிங்கன்னா உடனே கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. 4-5 பீஸ் வாங்கினாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் ஒரே ஒரு பீஸ் நீங்கள் இதில் பார்க்குறதுல ஒரு பீஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாங்க. அப்படி சொன்னீங்கன்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா ஸ்டாக் எல்லாம் ரெடியாக இருக்குது. அதனால் நீங்கள் உடனே இம்மீடியட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஃபேஸ் பாருங்கள், அப்படியே கோயிலில் உள்ள அந்த சிலையோட ஃபேஸ் மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தோரண மாலை. இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்த நியூ கலெக்ஷன்ஸுங்க. இதெல்லாம் இப்போ தான் வந்து இறங்கியிருக்கு. இது பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குன்ட்டு. இதில் எது பிடிச்சாலும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செட்டு, நெக்லஸ் செட்டெல்லாம் அப்படியே செட்டாக இருக்குது. அது மற்ற சாமிங்களுக்கும் நீங்கள் வீட்டில் உள்ள சாமிங்களுக்கும் அது வைக்கலாங்க. அடுத்த டிசைன்ஸ் நீங்கள் பாருங்கள். இந்த கை கால், நம்ம வரலக்ஷ்மி அம்மனுக்கு வைக்கிற கை கால் டிசைன்ஸு, அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கை கால்லேயே பல வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ பார்க்குறது நீங்கள் வாகை மாலை. நம்ம அம்மனுக்கு அலங்காரம் பண்ணும்போது இந்த வாகை மாலை வைக்கிறது ரொம்பவும் விசேஷமானது. அந்த வாகை மாலையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வாகை மாலையிலே பல கலர்ஸ் டிசைன்ஸ் கூட இருக்குங்க. பாருங்கள், ரெட் கலரில் கூட இருக்குது. நிறைய இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. வரலக்ஷ்மி அம்மனுக்கு தேவையான அனைத்து கலெக்ஷனும் நீங்கள் ஒரே இடத்துலையே பார்த்து எடுத்துடலாம். இந்த டிசைன்ஸ் பாருங்கள். இது வந்து அம்மனுடைய வளையல்கள், சின்ன வளையல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் க்ரீன் கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. வரலக்ஷ்மி நோன்பு அன்னைக்கு இந்த வளையலை வச்சு படைக்கிறது மிகவும் விசேஷமானது, ரொம்பவும் நல்லதுங்க. இந்த வளையல்களை வாங்கி நீங்கள் சுவாமிக்கு அணிவிப்பது மிகவும் நல்லது. அந்த அன்றைக்கி வச்சு பூஜை செஞ்சால் ரொம்பவும் நல்லது. இது வரலக்ஷ்மி அம்மனுக்கு பின்னாடி வைக்கிற அந்த பிரபாவலி மாதிரிங்க. இந்த பிரபாவலி வச்சா ரொம்பவும் நேர்த்தியாக இருக்கும். நம்ம அலங்காரம் பண்ணுறது அதை தான் இப்போ வச்சு காட்டிகிட்ருக்கோம் பாருங்கள். இது வந்து நம்ம இந்த பூக்கெல்லாம் டிசைன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு வர ஒரு ஸ்டாண்டு மாதிரி, சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வருது. இது பாருங்கள், வச்சு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு அலங்காரம் செய்கிற ஜுவல்லரி செட்டுங்க. பாருங்கள், செட்டாக இருக்குது. அப்படியே 3 செட்டாக அப்படியே நீங்கள் போட்டுடலாங்க. அப்படியே செட்டாக இருக்குது. இதுலேயே பல வெரைட்டிஸ் டிசைன்ஸ் இருக்குங்க. நாங்கள் இதில் கொஞ்சம் தான் உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். இன்னுமே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு காட்டுறோங்க. ஏன்னா வீடியோ பெருசாக போய்டும், எல்லாத்தையும் காட்ட முடியாது. இந்த டிசைன்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் மெசேஜ் பண்ணாலே போதுமானது. அம்மனுக்கு வைக்கிற கிரீடம்ங்க, ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் செஞ்ச கிரீடம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அம்மனுக்கு அலங்காரப்படுத்துகிற கையும் காலுங்க. அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக மெஹந்தி டிசைன் வச்சு கை கால்கள் வந்திருக்கு. 2024 லேட்டஸ்ட்டு டிசைனாக அது புதுசாக இப்போ வந்திருக்குங்க. புது வரவுன்னே சொல்லலாம். பாருங்கள், ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். அந்த கை கால்களும் நிறையவே இப்போ வந்திருக்குங்க. உங்களுக்கு இந்த கை கால்கள் எந்த பொருள் வேணும்னாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பாருங்கள், கை கால் வச்சு நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கோம். ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். இந்த வருஷம் வரலக்ஷ்மி நோன்பு 2024 எந்த நாளில் வருது, எந்த தேதியில் வருது
அந்த அன்னைக்கு மகாலட்சுமியை எப்படி வீட்டிற்கு அழைக்கணும், அந்த அன்னைக்கு நெய்வேத்தியம் என்ன செய்யணும், அந்த அன்னைக்கு வர சுமங்கலிகளுக்கு நாம் எப்படி தாம்பூலத்தில் என்ன வச்சு கொடுக்கணும், மறுநாள் புனர்பூஜை எப்படி செய்யணும், எப்படி விரதம் இருந்து பூஜை செய்யணும், விரதம் இல்லாமல் எப்படி பூஜை செய்யணும், மஞ்சள் கயிறு அதாவது நோன்பு கயிறு எப்படி தயார் செய்து அம்மன் கிட்ட வச்சு நாம் கையில் கட்டிக்கணும் போன்ற அனைத்து தகவலும் அடங்கிய ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. அந்த பதிவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த முகம்லாம் எவ்வளோ நேர்த்தியாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், தாமரை மலர், அதாவது நம்ம அம்மனை உட்கார வைக்கிற தாமரை மலர். இந்த லோட்டஸ் ஃப்ளவர் கூட டிட்டாச்சபிள் தாங்க. நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு தாராளமாக எடுத்து வச்சிடலாம். இந்த அம்மனுடைய ஃபேஸ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அம்மனுக்கு அலங்காரப்படுத்துகிற மற்றும் சாரீ கட்டுற ஸ்டாண்டும் இருக்குங்க. உங்களுக்கு எது வேணுனாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.